ஆளுநருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் அவருக்கு இதுக்கெல்லாம் சங்கரையானா யாருன்னு தெரியுமா முதல்ல? அவருக்கு சங்கரையா யாருன்னா தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஒரு கொடுமை தான் இதெல்லாம். இந்த ஆளுநரை நீக்கலாம் சொல்லுங்க. ஆளுநர் பதவியே தேவையில்லைன்றனா எதுக்கு? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரமும் உரிமையும் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இது என்ன ஜனநாயகம் வச்சிருக்கீங்க நீங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன் நான், அப்ப முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் அவருக்கு எப்படி வருது? இத்தனை உறுப்பினருக்கு அவைக்கு இல்லாத மதிப்பு, அவைக்கு இல்லாத உரிமை ஒரு தனி நபருக்கு எப்படி கொடுக்குறீங்க? பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் எல்லாம் நீங்க ஒரு ஆளுநரை போட்டு குடைச்சல் குத்திட்டே தானே இருக்கீங்க. அப்புறம் மக்களின் நலன் சார்ந்து, அவருடைய எதிர்காலம் சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து ஒரு திட்டம், ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டு அங்கீகரிக்கணும். அதுக்கு தான் இது. ஆன்லைன் உங்களுக்கு சூதாட்டம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு அரசு ஒரு முயற்சி பண்ணி ஒரு திட்டம், ஒரு சட்டம் கொண்டு வந்து அது கையெழுத்து போடுறது இல்லை. அப்ப எதுக்கு தான் நீங்க இருக்கீங்க? இப்போ அவருக்கு போய் சங்கரைய யாருன்னு நம்ம பாடம் நடத்த முடியும் சொல்லுங்க. அது வந்து அந்த 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 திரைப்புகழ் இருக்குல்ல, அதில் வந்து படக்குன்னு அதை பற்றி பேசும்போது இப்போ நம்ம 2 பேரும் இப்போ பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் அதை தவிர்த்துட்டு போக முடியல. அதனால அதை போய் தலையிடுறது, அது தலையிட்டு அதில் செய்தியாக்குறது. அப்பப்போ வருவார், காவிரி பிரச்சனைனா அது வாட்டா நாராஜன் வருவார். அப்பப்போ அந்த அதுக்கு மட்டும் வருவார் அவர். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இருக்கும்ல, ஏதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும்ல. பேரிழப்பாக பார்க்குறேன். நான் ரொம்ப நெருக்கம். 2வது ஒரு அப்பா பிள்ளை போல் எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. குறிப்பாக அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது இந்த கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்த இடத்துல என் தம்பி அகத்தியன் இருக்கா, ஐயாவோட பேரன், அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுன்ட்டான். உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களேன். நான் மணி அடித்து நான் ஆராதனை காட்டி, தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன். அந்த இதில் அது ஒரு பெரிய புரட்சி தான். மெய்யியல், அந்த தமிழருடைய மெய்யியல் மரபில் ஐயா செஞ்சது வந்து ஒரு பெரிய புரட்சி தான். பெண்கள்லாம் வந்து அந்த இப்போ அந்த காலங்களில் உள்ளே வரக்கூடாது, போகக்கூடாது அப்படிலாம் இருக்கிறத உடச்சி தள்ளிட்டேன்.